السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற விரும்புகிற காரணத்தினால், அல்லாஹை பற்றி பேசுகிற கேட்கிற இப்படிப்பட்ட சபைகளில் அமரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை அல்லாஹு தாலா நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்தில் தெளிவை விளக்கத்தை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட சபைகளில் மார்க்கத்தினுடைய தெளிவும் விளக்கமும் எங்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், இது அல்லாஹு தாலா எங்களை நேசித்து அல்லாஹ் எங்களை தெரிவு செய்து கொண்டு வந்து இங்கே உட்கார வைத்திருக்கிறான். இது அல்லாஹுடைய நேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம். அந்த வகையில் இன்றைய நம்முடைய இந்த உரையினுடைய தலைப்பு பலமான உள்ளம். இந்த பலமான உள்ளமும் பக்குவமான தீர்வுகளும், இதுதான் இன்றைய உரையினுடைய தலைப்பு. இந்த தலைப்பில் மிக மிக முக்கியமான வாழ்க்கையோடு சம்பந்தப்படுகிற செய்திகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி மொழியிலே மிக தெளிவாக சொன்னார்கள். ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய உள்ளத்தினுடைய பலம் அது குறைகிற பொழுது, கூடுகிற பொழுது அந்த முஃமினுடைய நிலை எப்படி இருக்கும்? இந்த மனிதனுடைய உடல் பலம் இருப்பதை போன்று மனிதனுடைய உள்ளத்தினுடைய பலம் எப்படி இருக்க வேண்டும்? உள்ளம் பலவீனமானால் மனிதன் எப்படி இருப்பான்? உள்ளம் பலமாக மாறிவிட்டால் ஒரு முஃமின் எப்படி இருப்பான்? அப்போ இந்த நிலையை வைத்து ஒரு முஃமினுடைய செயல்பாடுகள் எப்படி அமையும் என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, ஒரு காரியத்தை விரும்பி நாடி போகிற பொழுது அதில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தீர்வுகளை பக்குவமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த நபிமொழி எங்களுக்கு சொல்லி தருகிறது. அதனால்தான் பலமான உள்ளமும் பக்குவமான தீர்வுகளும் என்று இந்த தலைப்பை நான் முடிவு செய்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிமிலே 2664 செய்தி, அரபு இலக்கத்தின் அடிப்படையிலே ஒரு அற்புதமான செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள், அல் முஃமினுல் கவிய்யு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். அல் முஃமினுல் கவி ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினில் தஈஃப். அந்த ஹதீஸுடைய முதல் பகுதி, ஒரு பலமான முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியவன், சிறந்தவன். இங்க அல் முஃமினுல் கவி, ஒரு பலமான முஃமின் என்றால் யார்? ஜிம்முக்கு போகிற முஃமினா? இல்லை. பலமான முஃமின் என்றால் யார்? இந்த செய்தி தான் ஒரு முஃமினுடைய உள்ளம் ஈமானுடைய பலத்தை சொல்கிறது. அல் முஃமினுல் கவி, பலமான முஃமின், ஹைருன், சிறந்தவன், வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப், பலவீனமான முஃமினை விட அல்லாஹுக்கு மிக சிறந்தவன், அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரியவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ வஸ்தஇன் பில்லாஹ் வலா தஅஜிஸ். அதாவது இந்த செய்தியை சொல்லி போட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பலமான முஃமின், பலவீனமான முஃமின், இதில் அல்லாஹுக்கு விருப்பமானவன், சிறந்தவன் யாரு? பலமான முஃமின். வஃபீ குல்லின் ஹைர், வஃபீ குல்லின் ஹைர். முஃமின் பலமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு விருப்பமானவன்,
சிறந்தவன் என்று சொல்லிவிட்டு ஒஃபிகுல்லின் ஹைரன்னு சொன்னாங்க. அந்த பலமான பலவீனமான 2 மூமின்கள்லையும் நலவு இருக்குது, 2 பேர் நலவுக்குரியவர்கள் தான் சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், உங்களுக்கு பயனுள்ள விடயங்களில் நீங்க அதை பேராசை கொள்ளுங்கள். உங்களுக்கு பலனுள்ள விஷயம் இருக்குதானே, அதை நீங்க தேடுங்க, பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, அதில் ஆசை வைங்க, அதில் பேராசை கொள்ளுங்க. பலனுள்ள விஷயம் இதில் 2 விஷயம் இருக்குது இந்த செய்தியில் மட்டும், இந்த வரியில் மட்டும். ஒன்று, பலனுள்ள விஷயங்கள் துனியாவுக்கு பலனாக இருக்குது, மறுமைக்கு பலனாக இருக்குது, யாருக்கும் எந்த கேடும் இல்லை, பயனுள்ளதாக நீங்க கருதி மார்க்கம் அதை தடை செய்யலண்டா யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. 2வது, உங்களுக்கு பயன் இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் தொட்டும் பார்க்க வேணாம், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதாவது துனியாக்கும் ஆகிராக்கும் உங்களுக்கு அது தேவை, அது மார்க்கம் தடை செய்யல, நீங்கள் அல்லாஹ்வோட இஸ்திகாரா செஞ்சு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டீங்கண்டா, இவர் சொன்னார் அவர் சொன்னார், அவங்க 4 பேர் இப்படி பேசுவாங்க, குடும்பத்தில் இப்படி சொல்லுவாங்க, நண்பர்கள் இப்படி சொல்லுவாங்க என்று சொல்லி நீங்க அதை கைவிட்டு விட வேண்டாம். இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு பயனுள்ள விடயத்தில் நீ ஆசை கொள், அது மட்டும் செய்து சரி வராது. வஸ்ஸைன் பில்லாஹ், அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டு எந்த விஷயத்தையும் செய்யணும். 1000 ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது, வாங்குறதுக்கு பொருளும் இருக்குது என்று சொன்னாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்றால் அது கிடைக்காது. தட்டி அல்லாஹ் பறிச்சிருவான், அது பறிபோய்விடும். நான் நினைச்ச 100 வீதம் இது நடக்கும், தான நடக்க இல்லை. நம்முடைய சக்தி இது முடியும் என்ற நம்முடைய தீர்மானத்தை தாண்டி அல்லாஹு தாலா என்ன சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, வஸ்ஸைன் பில்லாஹ், வஸ்ஸைன் பில்லாஹ், நீ உண்ட ஆசவை, உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ளத ஆசை, பயனில்லாத நீ தொட்டும் பார்க்காதே, ஆசை வைத்து அல்லாஹ்விடம் உதவி தேடு. வஸ்ஸைன் பில்லாஹ், அல்லாஹ்ட உதவி தேடு. வலா தஅஜிஸ், வலா தஅஜிஸ், இந்த இடத்துல வலா தஅஜிஸ்னு ஒன்று சொன்னாங்க. நீ அதை அடைஞ்சு கொள்ளத்துக்கு முயற்சி செய், சோம்பேறித்தனத்தை விட்டுவிடு, இயலாமல் ஆகிவிடாதே. ஒரு விஷயத்தை அடையணும் என்றால் இந்த 3 விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஃமினுடைய ஒரு அடிப்படை தன்மையாக இருக்கும். நாங்கள் எனக்கு பலன் உள்ளது, நான் அல்லாஹ்வோட பேசி முடிவெடுத்துட்டேன், இஸ்திகாரா செஞ்சிட்டேன், இது எனக்கு இம்மைக்கு மறுமைக்கு இது ஏதாவது ஒரு வகையில் பலனுள்ளதாக இருக்கிறது, இப்படி நான் முடிவெடுத்து ஆசை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடிக்கொண்டு அதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறேன். இப்படி முயற்சிக்கும் பொழுது நீ சோம்பேறித்தனம் உள்ளவனாக, இப்போ இதை அடையலாமா கூடாதா, அல்லது இதை நோக்கி போவோமா வானாமா, முயற்சி செய்வோமா, அப்படி ஒரு 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 கலக்கமான நிலையில் நீ தேங்கி விடாதே, முயற்சி செய்து கொண்டிரு, முயற்சியை விட்டு விடாதே, அதை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும், பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனப்பட்டு நீ அப்படி உட்கார்ந்துடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சுக்க போகிறோம், உங்களுக்கு நீங்கள் நினச்சதுக்கு மாற்றமாக ஒன்று நடக்குது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா. அதாவது வ இன் அஸாபக ஷை, உனக்கு ஏதாவது இப்போ நீ நினைக்கிற மாதிரி நடக்க இல்லை, உன்ன எண்ணத்துக்கு மாற்றமாக நடந்து விட்டால் ஃபலா தகுல், நீ சொல்லாதே, லவ் அன்னி ஃபஅல்து, நான் இப்படி செய்திருந்தால், கான கதா வ கதா, இப்படி செய்திருந்தால், இப்படி நடந்திருந்தால், இப்படி நான் சென்றிருந்தால், இப்படி நான் செல்லாம இருந்தால், லவ் அன்னி ஃபஅல்து, நான் இதை அப்படி செஞ்சிருந்தால். லவ், இந்த லவ் என்று சொன்னால் அரபுல, இங்கிலீஷில் அல்ல, அரபுல லவ் என்று சொன்னால் நடந்தால், வந்தால், சென்றால், அப்படி ஒரு அப்படி கொண்டு போய் நிறுத்தும் எங்களை. அப்படி அந்த வார்த்தை நீ பயன்படுத்தினால், முடிந்தால், இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி நாங்கள் சொல்ற வார்த்தை இருக்கிறேன், ஃபலா தகுல், நீ சொல்லாதே, லவ் அன்னி ஃபஅல்து, நான் இப்படி செஞ்சிருந்தேன், முடிஞ்சிட்டு, எல்லாம் முடிஞ்சுது, இப்போ உங்களோட எண்ணத்துக்கு மாற்றமாக ஒன்று நடந்துருச்சு, உங்களோட விருப்பத்துக்கு மாற்றமாக நடந்துருச்சு, இப்போ நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, ஃபஅல்து, நான் இதை செய்திருந்தால், லவ் அன்னி ஃபஅல்து, இப்படி செஞ்சிருந்தா, கான கதாவ கதா, இப்படி ஒரு முடிவு வந்திருக்குமே, இப்படி செய்ய இல்லையே என்று சொல்லாதீங்க. ஃபஇன்ன லவ், லவ் என்பது
நடந்தால், சென்றால், இப்படி சென்றிருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே என்ற இந்த லவ் என்ற இந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொன்னாங்க, ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய செயலை திறந்து விடும் என்று சொன்னார்கள். ஷைத்தானுடைய வாசல்களை திறந்து விடும், ஷைத்தானுடைய அமல், ஷைத்தானுடைய செயலை அது திறந்து விடும். ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லி போட்டு சொன்னாங்க, இப்படி நடந்தா இப்படி நடக்குமே, இப்படி நடந்தா இப்படி நடக்குமே, அப்படி சொல்லாத. வலாக்கின் குல், நீ எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒரு மூமின் எப்படி சொல்லணும் தெரியுமா? கத்தரல்லாஹ் வமா ஷாஅ ஃபஅல், கத்தரல்லாஹ் வமா ஷாஅ ஃபஅல், கதருல்லாஹ் வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹு தஆலா முடிவு செய்தான், அவருடைய தீர்மானம், அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது. அல்லாஹ் நாடியது நடக்கும், வேற ஒன்று நடக்காது. நீங்க எல்லா முடிவுகள், முயற்சிகள், எல்லா வகையான 100% இது நடக்கும் நீங்க நினைச்சாலும் அல்லாஹ் நாட இல்லை என்றால் அது நடக்காது. வலாக்கின் குல், மூமின் என்ன சொல்லணும்? கதருல்லாஹ், கத்தரல்லாஹ், அல்லாஹ் தீர்மானிக்கிறான். வமா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் நாடினது நடந்துருச்சு. ஏனண்டா ஃபஇன்ன லவ், நீங்க இப்படி நடந்தா அப்படி நடந்தா அப்படி நடந்தா, இது உங்களுக்குள்ள ஷைத்தான் விளையாடுறதுக்கான வாசலை திறந்து விடும். ஃபஇன்ன லவ் தஃப்தஹு அமல ஷைத்தான், ரவாஹு முஸ்லிம். இப்போ நாம இந்த ஹதீஸை ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவமாக எடுத்துக்கொண்டால் எங்களோட உள்ளம் பலமாக இருக்கும், எங்களோட தீர்மானம் எல்லாம் பக்குவமாக இருக்கும். இந்த விஷயங்கள் தெளிவில்லாதால தான் உள்ளம் பலவீனப்பட்டு போகுது. தீர்மானங்கள் எல்லாம் அறிவை தாண்டி உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டதான் மாறுது. இன்றைக்கு பாருங்க, நிறைய மனிதர்களுடைய தீர்மானங்கள் பலவீனமான உள்ளத்தில் இருந்து பலமற்ற தீர்மானங்கள் தான் வருது. பக்குவமான தீர்மானங்கள் வாரல. ஏன்னா உள்ளம் பலவீனமாக இருந்தால் பக்குவமான தீர்மானம் வராது. உள்ளம் பலமாக இருந்தால் தீர்வுகள் முடிவெடுக்கிறதுல பக்குவம் இருக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உள்ளம் பலமாக இருந்தால் உங்களோட முடிவுகள் இருக்குதே அது பக்குவமாக இருக்கும். உள்ளம் பலவீனமாக இருந்தால் உங்களோட முடிவுகள் எல்லாம் பலவீனமாகவே இருக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மா, உள்ளத்தோடு ஆன்மாவோடு சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவன் எடுக்கிற முடிவு உள்ளத்தோட, நான் ஏண்ட உள்ளத்துக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கணும். அப்போ உள்ளம் சில விஷயங்களை சொல்லும். அப்போ நாங்கள் உள்ளத்துக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து நான் என்னுடைய ஆன்மாவோடு எப்படி தீர்மானங்களை மேற்கொள்வது, தீர்வுகளை எடுக்கிறது என்பது சம்பந்தமா நான் என்னோடு பேசுகிற விடயங்கள் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, எங்களோட குடும்பத்தில் விடயங்கள் நடக்கிற பொழுது, எங்களோட குடும்பத்தில் சில விஷயங்கள் நடக்கிற பொழுது இந்த நேரத்தில் உள்ளத்தை பலமாக வைத்து கொண்டு பக்குவமாக தீர்வெடுக்க பார்க்கணும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. புள்ள இப்போ நான் ஒன்றொண்டா விளங்கப்படுத்துவேன். இப்போ இப்படி சொல்லிட்டு போகும்போது உங்களுக்கு சில நேரங்களில் தெளிவில்லாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி ஒரு இந்த குடும்பத்தில் விஷயத்தில் புள்ள அழுதவுடனே வாப்பா டென்ஷன் ஆகிடுவார். இப்போ வாப்பா டென்ஷன் ஆகக்கூடாது, அம்மா டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த இடத்துல உள்ளத்தை பலமாக வச்சுக்கொள்ளணும், தீர்வுகள் பக்குவமாக இருக்கணும். வகையை நோக்கித்தான் தீர்வுகள் போகணுமே தவிர எமோஷன், உணர்ச்சி வசப்படக்கூடாது. இதுக்கு போகிறோம் நடந்தா இல்லை, இதுக்கு போகிற நடந்தா இது போகிற கண்ட மாதிரி அடித்து போடும் இல்லை. இந்த நேரத்தில் சில உணர்வுகளுக்கு ஒரு மனிதன் கட்டுப்பட தீர்வெடுக்கிறதும் இருக்கும். அதே நேரத்தில் வஹி இல்மை நோக்கி போய் இந்த நேரத்தில் அடித்தால் இது பாதகமாயிரும், இந்த நேரத்தில் நாங்கள் இப்படி செஞ்சால் பாதகமாயிரும். எனவே 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லா இடத்துல இஸ்திகாரா செஞ்சுட்டு நாங்கள் என்ன தீர்மானத்தை எடுக்கணுமோ அப்படி போய் பாருங்க. அந்த நேரத்தில் உங்களோட உள்ளம் பலமாக இருக்கும், தீர்மானம் பக்குவமாக இருக்கும். அப்படி இல்லைண்டா எல்லாம் எமோஷன், உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்போ எனவே நான் என்னுடைய உள்ளத்தோடு, நான் என்ற உள்ளத்தை பக்குவமாக பலப்படுத்தி வச்சுக்கிட்டு என் தீர்மானத்தை என்ற தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுக்கிற தீர்வுகள் இருக்கிறது. நான் என்னுடைய உள்ளத்தை பலமாக வைத்துக்கொண்டு என்னுடைய குடும்பத்தில விவகாரத்தில் எடுக்கிற தீர்வுகள் இருக்கிறது. மூன்றாவது, நான் இந்த உள்ளத்தை பக்குவமாக வைத்துக்கொண்டு என்னுடைய நண்பர்களோடு நடந்து கொள்கிற விடயங்கள், அதில் ஏற்படுற சிக்கல்களில் எடுக்கிற தீர்மானம் இருக்குது. நாலாவது, எங்களோட ஊரில் பக்கத்து வீடு வரும், அதே மாதிரி எங்களோட தெரு சார்ந்தவர்கள், நாங்கள் பழகிற மக்கள், மஹல்லாவாசிகள், இந்த ஊர். நான் ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், அல்லது எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும், அல்லது எனக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் இப்போ ஊரோட சம்பந்தப்பட்டு வருகிற பொழுது என்னுடைய தீர்மானங்கள் எப்படி இருக்கணும். அஞ்சாவது, இந்த நாடு உலகம். விளைஞ்சா இப்போ உலகத்தில் எங்கேயோ ஒரு நாட்டில் எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கும்,
உடனே இவர் உணர்ச்சி வசப்படுவார். பாருங்க அல்லாஹ்க்கு இரக்கம் இல்லை, அவங்கள போட்டு அல்லாஹ் இப்படி இப்படி சித்திரவதைப்படுத்துறானே, அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான், அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம், இவர் டென்ஷன் ஆவார். இந்த நேரத்தில் பக்குவம் தேவை. முடிவுகளை தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதும் பக்குவம் தேவை. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மார்க்கம் உணர்ச்சி வசப்படுற மார்க்கம் அல்ல. இது எங்களோட உள்ளங்களை பலமாக வைத்து கொண்டு பக்குவமாக சிந்திக்கணும். இப்போ சில கட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீர்மானங்கள் எடுக்கிற நேரம் சஹாபாக்கள் ஈமானோடு தான் பேசினாங்க, கொந்தளிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பெருசாக அலட்டி கொள்ளவே இல்லை. ரசூலை பெருசாக கற்பனை பண்ண இல்லை. இன்றைக்கு நாங்கள் நிறைய கற்பனை பண்ணுறோம், நிறைய அப்படி இப்படி இல்லை. வாழ்க்கை ரொம்ப இலகுவானது, வாழ்க்கை ரொம்ப இலகுவானது. நாங்கள் அதை சரியாக புரிந்து கொண்டால் உள்ளம் பலமாக இருக்கும், எங்களோட தீர்மானங்கள் எல்லாம் பக்குவமாக இருக்கும், அந்த முதிர்ச்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை வைத்து இந்த 5 பகுதிகளுக்குள்ள இந்த ஹதீஸை கொண்டு வந்து சேர்த்தால் நாம் எங்களோட வாழ்க்கையில் எங்களோட உள்ளத்தை எப்படி வைத்துக் கொள்ளணும், எங்களோட தீர்வுகளை எப்படி மேற்கொள்ளணும் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித்தரும். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது பாருங்க, ஒரு மனிதனுடைய உள்ளம் அது பலமாக மாற வேண்டும் என்றால் தன்னுடைய உள்ளத்தோடு அவர் சரியாக நடந்து கொள்ளணும். தன்னுடைய ஆன்மாவோடு அவர் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். தன் ஆன்மாவோடு சரியாக நடந்து கொள்ளும். எப்படி அது நடந்து கொள்வது? ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அந்த மனிதன் அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிற அந்த ஆன்மா உள்ளம், இதில் 2 வகையான விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த மனிதன் தீமைகள் செய்ய போகிற நேரம், அல்லாஹ்க்கு மாறு செய்கிற நேரம், அந்த தீமைக்கு உதவி செய்கிற ஷைத்தான் இருப்பான். நன்மை செய்கிற நேரம் அந்த நன்மைக்கு உதவி செய்கிற வழிகாட்டுகிற மலக்குமார்கள் இருப்பார்கள். அப்போ உள்ளத்தை அவன் நெறிப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். அது சீரானால் எல்லாம் சீராகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா வ இன்ன ஃபில் ஜஸதி லமுத்கா ஃபஇதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். ஒரு உடம்புல, மனிதன் உடம்புல ஒரு சதை கட்டி இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் முழு உடம்பும் சீர்கட்டு விடும். அலா அறிந்து கொள்ளுங்கள் கல்ப், அதுதான் உள்ளம் என்று சொன்னாங்க. இதை சீராக்கணும். இதுதான் இந்த உள்ளத்தினுடைய பலத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. மூமின்களுடைய ஆன்மா உள்ளம் பலமாக இருக்கும். உடம்பு பலவீனமாக இருந்தாலும் உடம்பு நல்ல ஆரோக்கியம் வச்சுக்கொள்ளணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உடலை விட உள்ளத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க மூமின்கள். முனாஃபிகள் அப்படி அல்ல, உள்ளத்தை விட அவங்க உடலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற பொழுது, இந்த அல் முஃமினுல் கவி ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தாயிஃப், இந்த ஹதீஸுக்கு, இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாக இருக்கிறது. முஸ்லிமுக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள். இமாம் நவவி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல நேரம், அந்த கவி கூவத் என்றால் சக்தி என்றால் என்னண்டா, இந்த இடத்துல கூத்து நஃப்ஸ், கூத்துல் கல்ப், உள்ளத்தினுடைய சக்தி, உள்ளத்தினுடைய பலம், ஆன்மாவினுடைய பலம். நாங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறது, ஒரு விஷயத்தில் பக்குவமாக இருக்கிறது. இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. உடல் சார்ந்தல்ல, உடல் 2வது பகுதி. அப்போ எனவே இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிற பொழுது, ஒரு மனிதனுடைய உண்மையான சக்தி, உண்மையான பலம் எது? உள்ளம் தான், உள்ளத்திற பலம் தான். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட உள்ளம் அது சீர் செய்ய வேண்டும். அது சீர் செய்ய செய்ய செய்யத்தான் அந்த உள்ளம் பலமாக இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட உள்ளம் பலவீனப்படுற பல கட்டங்கள் இருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு மனிதனுடைய உள்ளங்கள் எப்போ அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு சீராக இல்லையோ, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு குறைய குறைய உள்ளம் பலவீனமாகும். அல்லாஹ்வோட தொடர்பு குறைய 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 நீங்கள் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் தொழுகையில் குறைபாடு, இபாதத் செய்கிறதுல குறைபாடு. நான் ஏற்கனவே நான் இப்படி இருந்தேன், எப்படி நான் தொழுகிட்டு இருந்தால் இப்போ ஈமான் இபாதத்தில் குறைபாடு. நான் எப்படி குர்ஆன் ஓதிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் குறையுது. இப்போ உங்களோட உள்ளம் பலமாக இருந்த உள்ளம் பலவீனமாக மாறும். இப்போ உங்களோட உள்ளத்தில் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு அந்த சீராக இல்லை என்றால் உங்களோட தீர்மானங்கள் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்து இருக்காது, உலகத்தை சார்ந்து இருக்கும். இந்த உலகம் பார்க்குற தீர்மானங்களாக தான் இருக்கும். அப்போ எனவே இந்த மனிதன் அல்லாஹ்வோட தொடர்பாக அவனுடைய உள்ளத்தை சீர் செஞ்சு அல்லாஹ்வோட தொடர்பாக அவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் பக்குவம் தெரியும். எதையும் ஆவேசப்படுறதில்லை, அவசரப்படுறதில்லை, திடீர்னு முடிவெடுக்கிறதில்லை. கொஞ்சம் யோசித்து நிதானமாக தெளிவாக இதில் ஹைர் இருக்குதா ஷர் இருக்குதான்னு பிரித்து பார்த்து, இது அல்லாஹ்வோட இஸ்திகாரா செஞ்சு துவா கேட்டு, ரைட் இப்படி நடக்க போகுது, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது என்ற தெளிவான ஒரு பார்வையோட எல்லா தீர்மானங்களும் இருக்கும்.
நாங்கள் எங்களோட தொழுக, இபாதத், வணக்கம், வழிபாடு, இந்த விஷயங்கள், எங்களுடைய பேச்சு, எங்களுடைய கருத்து, சிந்தனைகள், எங்களுடைய கல்வி அறிவு, எங்களோட ஞானம், நுட்பம், நிதானம், இந்த விஷயங்கள், எங்களுடைய பண்பாடுகள், குணம், இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் இருக்கும். திடீரென்று ஒரு மனிதன் உடனே சொல்ல போகிறதுக்கெல்லாம் மாறுறான் என்று சொன்னால் அவனோட உள்ளத்தில் இன்னும் பலம் போதாது. அவன் பலவீனமாக இருக்கிறான். அவனோட உள்ளத்தில் பலவீனமாக அவன் இருக்கிறான். அப்போ அந்த மனிதன் பலவீனமாக அவனுடைய உள்ளம் இருக்குமாக இருந்தால் யார் எதை சொன்னாலும் அதற்கு அவர் ரியாக்ட் பண்ணுவார். இப்போ உதாரணமாக தொழுதுகிட்டு இருப்பார், தொழுதுட்டு வெளியே போவார். ஒரு ஆள் கேட்பார், இந்த நீங்கள் என்ன வச்ச நாள் அவங்கள காணையில் இன்றைக்கு தான் புதுசாக பள்ளிக்கு வந்திருக்கிறீங்கன்னா உடனே டென்ஷன் ஆயிடுவார். என்ன சொல்லுவார், நான் பள்ளிக்கு வருவேன், வராமல் இருப்பேன், அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுவார். உண்மையில் இந்த இடத்துல எப்படி போகணும்? அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான். அவர் தெரிஞ்சதை சொல்கிறாரு, அவர் யோசிச்சதை சொல்கிறாரு. இப்போ நான் அவருக்கு எந்த பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு ரிப்ளை பண்ணி நம்மளை நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. எல்லா கட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் என்னை பற்றி ஒரு ஆள் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னு சொன்னால் உடனே உணர்ச்சி வசப்படுறது, எமோஷனலாகி பேசுறது, இதெல்லாம் எங்களோட உள்ளம் பலவீனமாக இருக்குது என்பதனுடைய அடையாளம். சில விஷயங்களை அதை தெரியாமல் இருக்கணும், கண்டுகொள்ளாமல் இருக்கணும். இது எனக்கு தெரியுதுன்னு கூட அவங்களுக்கு தெரிகிறத காட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு தெரியும் என்பதை கூட காட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் வாழ்வீங்களாக இருந்தால் அவங்களோட உள்ள பலமாகிட்டே போகும். எல்லா விஷயம் லேசாக கடந்து போகலாம். ஒரு விஷயம் ஒரு ஆள் நடக்கிறதையும் சொல்லுவாங்க, நடக்காதையும் சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் எப்படி பேசணும்? இப்போ பாருங்கள், இந்த ஹதீஸை பல அர்த்தங்களில் இந்த ஹதீஸை நாங்கள் அணுகலாம், பல விஷயங்கள் நாங்கள் அணுகலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்தில் போகிற நேரம் ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிற நேரம், அப்போ அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய கவலை, பெரிய டென்ஷனில் இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், இவங்க கவலையோடு இருக்கிறாங்க, ரொம்ப மனசஞ்சலத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்கு நலவுக்குத்தான், வேற எந்த நோக்கம் இல்லை. ரசூலோட உள்ளத்தில் எந்த நோக்கமும் கிடையாது. அந்த பெண் வெற்றி பெறணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகில்லாஹ் வஸ்பிரி, நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வோட உணர்வோட பொறுமையாக இருந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வோட உணர்வோடு இருங்க, தக்வாவை மேற்கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு அவங்க அழுததை பார்த்தா சொன்னாங்க. இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க, ரசூல்லா அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவர்கள், அவங்களுக்கு தவா செய்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முழு உரிமை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறதெல்லாம் வஹி. இப்படி இருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகில்லாஹ் வஸ்பிரி, கொஞ்சம் தக்வாவோட இருங்க, இறையச்சத்தை பேணிக்கொள்ளுங்க, பொறுமையாக இருங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி உடனே டென்ஷன் ஆகிட்டார். என்ன சொன்னால், இலைக்க அன்னி ஃப இன்னக லம் துஸப் பிமுஸிபத்தி, நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வரையிலே, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு வந்த கஷ்டம் உங்களுக்கு வரையில்லை, அதனால் நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. இந்த பெண்மணி அவங்களுக்கு தெரியாது ரசூல்லாண்டு, அப்போ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், மார்க்கத்தை கொண்டு வந்தால், இந்த இடத்துல அந்த பெண்மணி இப்படி சொன்ன உடனே எவ்வளோ சாதாரண வார்த்தையா இல்லை. நாங்கள் யாருக்காவது நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க, நீங்கள் அப்படி இப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எப்படி யோசனை வரும், எப்படி நாங்கள் அதுக்கு மறுப்பு சொல்லுவோம், எப்படி நாங்கள் உடனே ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூல், நான் நபி, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு அங்கே போயிட்டு அவங்கள ப்ரூஃப் பண்ண இல்லை, அப்படியே போயிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை, போயிட்டாங்க. இதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளம் பலமாயிருக்குது. அந்த இடத்துல அவங்க எடுத்த தீர்மானம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணை பிடிக்கணும், அந்த பொண்ணை விசாரிக்கணும், கூட்டிகிட்டு வந்து நீயே ரசூலாவோட எப்படி நடந்து கொண்டாயின்னு சொல்லி பெரிய அதை பூதாகரமாக்கணும். ரசூலா யோசிக்க இல்லை. ரசூலாவோட உள்ளம் எப்பயும் ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால தீர்வு என்ன? போயிட்டாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணல. அவங்களுக்கு தேவை அங்கே ப்ரூவ் பண்ணலாம், ப்ரூவ் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் அவங்க அதை செய்ய இல்லை, போயிட்டாங்க. அந்த பெண்மணிக்கு கேள்விப்பட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து ரசூலாட்ட சொல்கிற போது ரசூலா ஒரே வார்த்தை சொன்னாங்க, இன்னும் சபர் இந்த சதமத்தில் உலா, பொறுமைங்கிறது அந்த கஷ்டம் வந்து அதனுடைய ஆரம்ப நிலையில் வரணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் யார், நான் எப்படிப்பட்டால், நீ இப்படி சொல்லிட்டியே, நீ இதெல்லாம் கை சேதப்படணும் அப்படி இப்படின்ட்டு டென்ஷன் ஆகி கதைக்க இல்லை, ரசூலா அனுப்பிட்டாங்க. அப்போ பாருங்க, இதுதான் பக்குவமான தீர்வு, முடிவு இதுதான். அந்த உள்ள பலமாயிருக்குது. எதுக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசாக அலட்டி கொள்ளவில்லை. பெருசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மணி நேரங்கள் அங்கே விவாதம் செய்ய இல்லை, பல மணி நேரங்கள் அதற்கு பதில் சொல்ல இல்லை, ஒரே முடிவு, போயிட்டாங்க. அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வகையில் தான் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை வச்சுக்கொள்ளணும். யாரு நடக்கிறது சொல்லட்டும்,
நடக்காததை சொல்லட்டும், அல்லது அவருக்கு எதிராக சொல்லட்டும், அவருக்கு விருப்பமானதுக்கு எதிராக சொல்லட்டும், அல்லது உண்மையிலே கண் முன்னால பார்த்துட்டு எதிராக சொன்னா கூட நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், ஒரு மனிதன் என்னிடம் இருக்கிறத பேசினால் அது புறம். மனிதன் தேவையில்லாமல் என்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறாரு, அது புறம் பேசினால் எனக்கு நன்மை வரும். என்கிட்ட இல்லாத பேசினால் அவதூறு, அதுக்கும் எனக்கு நன்மை வரப்போகுது. ரெண்டு வகையிலையும் நன்மையினுடைய வாசலை நாங்கள் ஏன் மூடணும்? ரெண்டு வகையிலையும் நன்மையினுடைய வாசலை நாங்கள் ஏன் மூடணும்? எனவே அல்லாஹ் இலவசமா தர நன்மையை நாங்கள் ஏன் மூடிக்கொள்ள வேண்டும்? இப்படித்தான் ஒரு முஃமின் ஒரு பக்குவமாக யோசிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனெண்டா நாங்கள் ஒவ்வொருத்தரா எங்களை பற்றி பேசுகிற பேச்சுக்களுக்கெல்லாம் நாங்கள் போய்த்து ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லி எங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நல்லவனாக இருக்கிறது அல்லாஹ்வுக்கு நல்லவனாக இருக்கணுமே தவிர நாங்கள் எல்லாருக்கும் அதை மக்களுக்கெல்லாம் அதை ப்ரூஃப் பண்ணி காட்டணும்ன்ற எந்த அவசியம் கிடையாது. அப்போ எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி, முஃமின் கவியான முஃமினண்டா உள்ளத்தின் அளவில் பலமாக இருப்பான், ஈமானில் பலமாக இருப்பான், இவன் சிறந்தவன், இவன் அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்குரியவன். பலவீனமான முஃமினை விட பலவீனமான முஃமின் அவன்கிட்ட நலவிருக்கும், அல்லாஹ் அவன் கேட்ட உதவி செய்வான், அவனுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளும், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ரசூல் அதையும் சொன்னாங்க, அதுல ஹைர் இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர் யார்? ஒரு முஃமின் பலவீனமாக இருப்பார், அவர் தொலை வருவார், தொலை வந்தா நல்லா திருந்தி நான் தொழணும், இந்த ஜும்மாவிலேருந்து இந்த அசர்லேருந்து 5 நேரம் தொழணும்னு தொலை வருவார். யாராவது அவரை பார்த்து நீங்கள் என்ன புதுசாக தொலை வாரீங்கன்னா பாருங்க, அவர் என்ன ஏளனமாக சொல்றாரு, அதனால நான் தொழ மாட்டேன், அப்படி அவங்களோட முடிவுகள் அப்படி வந்துடும். அல்லது அவர் ஏதாவது நன்மை செய்ய பார்ப்பாரு, நன்மை செய்ய பார்க்கும்போது யாராவது 2 பேர் நக்கல் பண்ணோடனே அவர் அப்படியே அதுலேருந்து ஒதுங்கிடுவார். இது பலவீனமான உள்ளம், பலவீனமான பக்குவமற்ற தீர்மானம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ ரமலான் காலத்தில் பாருங்க, ரமலான் காலத்தில் பள்ளி நிறைஞ்சிருக்கும், ஃபஜ்ர் ஜும்மா மாதிரி இருக்கும், அப்படியா இல்லையா? ஃபஜ்ரே ஜும்மா மாதிரி இருக்கும். இப்போ யாராவது என்ன நோம்புக்கு மட்டும் தானே நீங்கள் வாரீங்கண்டா இப்போ எப்படி முடிவெடுப்பாங்க? ரைட், நான் இவன் வார பக்கத்துக்கு நான் வரக்கூடாது, தனியாக எப்படியாவது இவன் கண்ணுக்கு படாமல் தொழுதுட்டு போகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். யாரும் எதையும் எப்படியும் எங்கும் பேசுவார்கள். அந்த வாய்களுக்கெல்லாம் எங்களுக்கு திரை போட முடியாது, அந்த வாயெல்லாம் அடைக்க முடியாது. நான் முடிவெடுத்தால் யார் எதை சொன்னாலும் நான் அதில் தெளிவாக இருப்பேன். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஹ்ரி சலாமாயம் ஃபவு, உனக்கு பலன் தருது நீ ஒன்றை முடிவெடுத்தா நீ அல்லாஹ்ட்ட உதவி தேடு, அதில் நீ ஈடுபடு. அதுதான் ஒரு மூமினுக்கு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அதை பலமாக ஆக்கி கொள்றதுக்கு ஒரு மூமின் தன்னுடைய ஆன்மாவை, நஃப்ஸை, கல்பை, நான் என்ற உள்ளத்தின் அடிப்படையில் நான் இந்த முடிவு எடுக்க போறேன், அல்லாஹ் இடத்துல 2 ரக்காத் தொழுது நான் இஸ்திகாரா, எப்பயுமே நான் இதை அடிக்கடி சொல்ல காரணம் என்னண்டா, எல்லா விடயங்களையும் இஸ்திகாரா செய்யணும். இஸ்திகாரா என்ன தெரியுமா? ஒரு முஃமின் அவனோட உள்ளத்தை பலமா வச்சிருக்கிறதுல அடிப்படை அல்லாஹ்வோட இஸ்திகாரா செஞ்சு கொள்றது. 2 ரக்காத் இஸ்திகாரா தொழுதுட்டு அல்லாஹும்ம இன்னி அஸ்தகிருக பிஇல்மிக அந்த துஆ இருக்குது, அதை ஓதிட்டு நான் இதை செய்ய போறேன், யா அல்லாஹ் இதுல நான் இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன், அல்லாஹ்விடத்துல ஒரு தீர்மானத்தை பொறுப்பை சாட்டிட்டு நீங்க முடிவெடுத்துட்டீங்க. இப்ப நீங்க செய்றீங்க, செஞ்சு அதுல உங்களுக்கு தோல்வி மாதிரி தெரியுது, அல்லது உங்களுக்கு இதுல எதிராக ஒன்று தெரியுதுன்றாலும் நீங்க யோசிக்கவே தேவையில்லை. உங்களுடைய பார்வையில் தான் அது உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறதே தவிர அல்லாஹ் உங்களுக்கு நல்லது தான் தருவான். ஆனால் அதை விளங்குற சக்தி நமக்கு இருக்காது. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிந்தவன், நீங்க அறியாதவர்கள். இப்ப நீங்க எதை கேட்குறீங்களோ அதே ஒன்று உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்றாக வெறுப்பானதாக மாறும். ஆனா அல்லாஹ்க்கு தெரியும், 1 வருஷத்துக்கு போற இவனுக்கு எதை கொடுக்கணும், அடுத்த வருஷம் என்ன கொடுக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு நீங்க உலக விவகாரத்தில், மர்மையினுடைய விவகாரத்தில் நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட உதவி தேடி நீங்க அதுல உழைச்சி கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருங்க, அல்லாஹ் ஹைரை தருவான். நீங்க உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுங்க. முதலாவது, யார் எதை சொன்னாலும், யாருடைய பேச்சுக்கும் உங்களோட உள்ளத்தை அப்படியே நீங்க கொண்டு போய் கட்டுப்படுத்தி, பிறருடைய பேச்சுக்களுக்கும் அவதூறுகளுக்கும் கீழே உங்களோட உள்ளத்தை கொண்டு போட்டு அதை பலவீனப்படுத்தி உங்களோட பலமான தீர்வுகளை, பக்குவமான தீர்வுகளை நீங்க ஏளனமானதாக, முதிர்ச்சியற்றதாக மாத்திராதீங்க. சில பொழுது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்த மனுஷன், நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன்
நல்லா இருந்து நல்லா பயன் பண்ணார், நல்லா பேசினார், அப்படி செஞ்சார், எப்படி இருந்த மனுஷன் 4 பேர் 5 பேர் விமர்சிச்சாங்க, இப்போ ஆளுடைய அட்ரஸே இல்லை. இது பக்குவம் இல்லை, முதிர்ச்சி இல்லை. பாருங்க அந்த சார் எப்படி படிச்சு கொடுத்தாரு, எப்படி டியூஷன்ஸ் வச்சாரு, எப்படி பிள்ளைகளை உருவாக்குனாரு. 4-5 பேர் அவதூற பரப்புனாங்க, அவர் மேல கட்டுனாங்க, கட்டுனாங்க, அந்தந்த கதைகளை சொன்னாங்க. இப்போ ஆளுடைய அட்ரஸே இல்லை. கேள்விப்படுறோமா இல்லையா? தொழிலில் எப்படி கொடி கட்டி பறந்தாரு. ஹராத்துக்குள்ள போய் அடிபட்டு போறது வேற விஷயம். ஹராத்துக்குள்ள போய்த்து, வழிகேடுகளுக்குள்ள போய்த்து, நாசகார செயல்பாடுகளுக்குள்ள போய்த்து அட்ரஸ் எல்லாம் போற வேற விஷயம். பிறருடைய பேச்சுக்களுக்காக, பிறருடைய பழிச்சொல்லுக்காக, இழிச்சொல்லுக்காக, பிறர் எங்களை பற்றி தவறாக சொல்கிறார்கள் என்பதற்காக, பிறர் சொல்லிவிடுவார்கள் என்பதற்காக நாங்கள் எங்களோட தீர்மானத்தை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் எஹரிஸ் அலா யஃபூக், உனக்கு பலன் உள்ளதுன்னு தெரியுதா, நீ பின்வாங்காதே. ஏன்னா உலகம் நீ நல்லது செஞ்சாலும் பழிக்கும், விமர்சிக்கும், நீ மோசமான செஞ்சாலும் விமர்சிக்கும், பழிக்கும். இப்போ நீங்கள் கஷ்டப்படும் பொழுது, முயற்சி செய்யும் பொழுது யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் முயற்சி செஞ்சு மேலே வந்துட்டீங்கன்னு சொன்னால் குடும்பம், சொந்தம், பந்தம், உறவு, எங்களோட வாப்பாட பெரியம்மாட சின்னம்மாட மகன் தான் அவருங்குவாங்க. ஏன்? கஷ்டப்படும் பொழுது தெரியாது. நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரும்பொழுது சொந்தம், பந்தம், உறவு எல்லாம் வரும். அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் உலகம், இதுதான் உலகம். நீங்கள் ஏதாவது நல்ல முயற்சி செஞ்சு ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா, உங்களுக்கு தேவையான்னு சொல்லுவாங்க. இல்லை நான் இதை செய்வேன், என்னால் முடியும்னு நம்பி இறங்கி அல்லாட்ட உதவி தேடி போயிட்டு அவர் இலக்க அடைஞ்ச உடனே மாஷா அல்லா தபாரக் அல்லா இல்லாத திக்ருகள் எல்லாம் வரும். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் மனிதர்கள். இதை நாங்கள் விளைக்கொள்ளணும், நான் தெளிவாக விளைக்கொள்ளணும். எங்களோட உள்ளத்துக்கு நாங்கள் இதை படிச்சு கொடுக்கணும். நீ முஃமினுல் கவியாக இருக்கணும். உடல் பலம், ஆரோக்கியம் 2வது சப்ஜெக்ட். முதலாவது உள்ளத்தின் அளவில், ஆன்மாவின் அளவில் பக்குவத்தையும் பலத்தையும் நீங்கள் உள்ளத்துக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் இப்படித்தான், நான் இப்படித்தான். அதுக்காக வேண்டி இதை இப்படி தவற விளங்கிறவும் கூடாது. இந்த ஒரு புடிவாதம் பிடிச்சவர், இவருக்கு யார் என்ன புத்திமதி சொன்னாலும் கேட்க மாட்டாரு, இவர் ஒரு வகையான செயல்பாட்டில் ஈடுபடுறாரு அப்படின்ட்டு எந்த ஒரு மூத்தவர்கள், முதியவர்கள், அறிஞர்களுடைய எந்த வழிகாட்டலும் இல்லாம சுயமாக ஒரு வழிகேட்டுக்குள்ள அல்லது சுயமாக ஒரு மோசமான ஒரு நிலைக்குள்ள போயிடக்கூடாது. நாங்க மூத்தவர்கள், அறிஞர்கள், பக்குவமானவர்கள்ட்ட ஆலோசனைகள் பெறணும். உண்மையில் அந்த ஆலோசனை நீங்க பெறதாக இருந்தாலும், ஆலோசனை நீங்க யார்கிட்ட பெறீங்களோ அவங்கள நீங்க அவதானிச்சு, நீங்க 1க்கு 10 முறை நீங்க நிதானமா சிந்திச்சு தான் அவங்கள்ட்ட ஆலோசனை பெறணும். ஏனண்டா அட்வைஸ் இருக்குதானே, அறிவுரைகள் ஒன்று உங்களோட முன்னேற்றத்துக்காக வரும், பொறாமையிலையும் வரும். நீங்க அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யாத குடும்பத்துக்குள்ள உள்ளவங்களே சொல்லுவாங்க. ஏனண்டா எல்லாருமே அவன் முன்னேறணும்னு விரும்புகிறாங்களே தவிர என்னை விட முன்னேறிடக்கூடாது. சரிக்கு சமமாக இருக்கிறாருண்டா கொஞ்சம் வந்துடும் பொறாமை. அதுக்கு பிறகு என்னை விட பாரு இவருடைய என்ற நானாட மகன் முன்னேறிட்டாருண்டா சொந்த சாட்சாவே பொறாமப்படுவார். அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லா விடயங்களையும் ரொம்ப தூர நோக்கோட, ரொம்ப சிந்தனையோட நாங்கள் சிந்திக்கணும். அதே நேரம் நாங்கள் எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்களில் தெளிவாக இருக்கணும். அல்லாட்ட உதவி தேடி தேடி பணிவாக, பெருமை அடிக்கக்கூடாது. ஒரு இலக்கு அடைகிற வரைக்கும், ஒரு பாதையில் பயணிக்கிற பொழுது பெருமை இல்லாமல் பணிவோடு நீங்கள் காரியத்தை நோக்கி செல்லுங்க. யார் எதை சொன்னாலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சொர்க்கத்துக்கு போகணும், நீ அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணும் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை, ஈமான சொல்லி அவங்கள பாதுகாக்கிற நேரம் அவங்க தான் சொன்னாங்க, பைத்தியார், இவர் மென்டல், இவருக்கு பைத்தியம், இவர் ஒரு சூனியக்காரர், குறிகாரர், இவர் ஒரு கவிஞர், பாடகர், எப்படியோ சொன்னாங்க. ரசூல்லா என்ன ரிப்ளை பண்ணாங்க? எங்கேயுமே ரிப்ளை பண்ண இல்லை. ரசூல்லா எங்கேயுமே பதில் சொல்ல இல்லை. ஒரு கூட்டம் சொன்னாங்க இவர் பைத்தியகாரண்டு, இவர் கண்டதையெல்லாம் பேசுறாரு, இவர் ஒரு சூனியக்காரர், சூனியம் செய்யப்பட்டவர், இப்படி பல மாதிரி சொன்னாங்க. ஆனா ரசூல்லா செஞ்சது என்ன பிழையான விஷயமா? நீ எல்லாம் நரகத்துல போய் எரியக்கூடாது, நீ எல்லாம் நரகத்துக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது, நீ உன் எதிர்காலத்தை நாசமாக்க கூடாது, நான் அல்லாஹ் சொல்ற வகையை உனக்கு எத்தி வைக்கிறேன், நீ நரகத்துல இருந்து உன்னை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னதுக்கு மக்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? பைத்தியாரன், துர்நடத்தை உள்ளவன், என்னென்னலாம் சொல்லலுமோ சொன்னாங்க. இப்போ ரசூல்லா அந்த மறுப்புரை எப்படி இருந்தது? நான் எப்படிப்பட்டவர், நான் ரசூலுல்லா, நான் நபி, நான் இப்படிப்பட்டால், நான் இப்படி, அவங்க எங்கேயுமே தன்னை ப்ரூவ் பண்ண போவையில்லை. ஆனால் அல்லாஹ் ப்ரூவ் பண்ணான். அது அல்லாஹ்வுடைய அந்த வசனம் நபியை பாதுகாக்கிறான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன்.
ரசூலுல்லாஹ் சொல்ல இல்லை. ரசூலுல்லாவுக்கு எங்கெங்கெல்லாம் அவப்பெயர்களை பட்டப்பெயர்களை இழிவான பட்டங்களை சூட்டினார்களோ அங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை. அல்லாஹ் தான் மறுப்பு சொன்னான். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறான், அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். ரசூலுல்லாஹுடைய மானத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பாதுகாத்தான். அவர் ரசூல் இல்லை என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ரசூல் தான், எனக்கு ஜிப்ரீல் வாரார், இப்படி வஹி வருது, இப்படி இன்ன சூரா வந்தது, நான் இப்படித்தான் என்று சொல்லி தன்னை எங்கேயுமே அவர்கள் புனிதப்படுத்தி அங்கே போய் மக்கள்கிட்ட நிரூபிக்கவில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எதை நிரூபிக்கணும், யார்கிட்ட எதை சொல்லணும். அப்போ அல்லாஹ் தான் சொல்றான், யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீங்க ரசூல்மார்கள் இருந்து உள்ளவர், துர்நடத்தை உள்ளவர்கள் என்று சொன்ன பொழுது வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்க மகத்தான் நற்குணத்தில் இருக்கிறீங்க. அல்லாஹ் தான் சொல்றான். அவர் வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் மனோயிச்சின் அடிப்படையில் பேசுவதில்லை, அவர் வஹையைத்தான் பேசுகிறார். ரசூலா சொல்லி அல்லாஹ் தான் சொல்றான். வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், அவர் ஒரு கவிஞனுடைய சொல்லல்ல இந்த குர்ஆன், அவர் கவிஞர் அல்ல. நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன், ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் இறங்கி ரசூலோட உள்ளத்தில் இந்த வஹையை போறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கட்டத்திலும் தன்னை நிரூபிக்க வரையில்லை. இப்படித்தான் ஒரு முஃமின் இருப்பான், ஒரு முஃமின் அப்படிதான் இருப்பான். எனவே எங்களோட ஆன்மாக்கு எங்களோட உள்ளத்துக்கு படிப்பிச்சு கொடுக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னென்று சொன்னால், நாங்க எந்த தீர்மானத்தை எடுக்கிறதா இருந்தாலும், எந்த செயல்பாடுகளை செய்யறதா இருந்தாலும் பக்குவமாக நாங்க முடிவெடுக்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்தை பலமா வச்சு கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அதுல வழி தவறி விடக்கூடாது. தொழுகை, இபாதத், எங்களோட பேச்சு. ஒரு ஆள் அசிங்கமா பேசுறாரு, நாங்க அசிங்கமா பேசிடக்கூடாது. நாங்க அந்த அவங்களோட லெவலுக்கு நாங்க இறங்கிடக்கூடாது. என்ன நான் ஆத்திரத்துல கோவத்துல பேசிட்டேன், உண்மையில அப்படி மனிதனுக்கு வாரதுதான், ஆனா பக்குவமா இருக்கணும். ஆத்திரத்திலோ கோவத்திலோ பாருங்க, நான் ஆத்திரத்தில் உம்மாக்கு இப்படி சொல்லிட்டேன், ஏன் ஆத்திரப்படணும், ஏன் அவசரப்படணும்? உண்மையில ஒரு மனிதனுக்கு அவன் உள்ளத்துல அடியில அவனுக்கு தூஷணம் அவனுக்கு தெரியாது, வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் அவன் பாவிக்கிற இல்லைண்டா அவனுடைய அந்த கோபத்திலே அது வராது. இயல்பாக பழகினவங்களுக்கு கோபத்துல கூட வரும், அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு கோபத்துல சிலர் சொல்லுவாங்க, நான் கோபத்துல தலாக் சொல்லிட்டேன். ஏன்? கோவத்துல உம்மாக்கு நான் ஏசிட்டேன், கோவத்துல நான் தம்பிக்கு அடிச்சிட்டேன், கோவத்துல அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க தான் நீங்க பலவீனப்படுறீங்க. எனக்கு அப்படி சொன்னாரு, நல்லா கொடுத்துட்டு வந்தேன். ஏன் நல்லா கொடுத்தீங்க? நான் நல்ல கடுமையா பேச, அவங்களோட அம்மா வாப்பா எல்லாத்தையும் இழுத்து பேசிட்டு வரேன். எங்க போகுது? இதுதான் நாங்க முதிர்ச்சி இழக்கிற இடம். உள்ளத்தை பக்குவமாக வைக்காம நாங்க நினைச்ச மாதிரி அவரை பாருங்க, நல்ல தொழுவாரி பாதை செய்வாரு, திடீர்னு டென்ஷனானா கோமானா அவர தலையில இருக்கிற தொப்பி தலப்பா ஜுபா எல்லாம் பறக்கும், பேசுற பேச்செல்லாம் கடுமையா இருக்கும், தூசணம் அது இது என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசும் எல்லாத்தையும் பேசிடுவாரு. இப்ப உண்மையா அந்த மனிதனுடைய முழு உருவம் அதுதான், முழு உருவம் அதுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே ஒரு முஃமின் தன்னுடைய உடம்பையும் தன்னுடைய வெளிரங்கத்தையும் அழகுபடுத்துதல மிச்சம் கவனம் எடுக்க மாட்டான். அவனுடைய உள்ளத்தையும் வார்த்தைகளையும் அழகுபடுத்துறதுல அவன் கவனமாயிருப்பான். அதுதான் அவன் பலமாக உள்ளத்தை வச்சிருக்கிறான், பக்குவமா தீர்மானங்கள் எடுக்கிறான் என்பதனுடைய அடையாளம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உங்களை நீங்கள் இழந்து விடாதீர்கள். உங்களுடைய உண்மையான உருவம், தோற்றம், எண்ணம், சிந்தனை நீங்க கொஞ்சம் உங்களை டென்ஷன் ஆக்குனா விளங்கும். அலைஞ்சா இப்ப பார்க்க அவரை போல ஒரு சாந்தமான மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டை தான் விளைவிச்சு, அவர் கோவப்பட்ட போது தான் விளைவிச்சு அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு. அப்படி சொல்ற அளவுக்கு உங்கள் அந்தரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் நீங்கள் வேறா பிரிச்சிடாதீங்க. அவரை தனியை விட்டு அவர் செய்யற பாவம்லாம் அப்படி. ஆனா மக்களோட மக்களா இருக்கிற நேரம் அவரை பார்த்தா ஒரு இறைநேசர் மாதிரி இருப்பார், அவரை பார்த்தா ஒரு பெரிய மலக்க மாதிரி இருப்பார். அவருடைய நடவடிக்கைகள் மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது இப்படி இருக்கும். தனிமையில விட்டா அப்ப தனிமைக்கும் வெளிரங்கத்துக்கும் இடையிலே உள்ள முரண்பாடு என்பது அவனுடைய நயவஞ்சகத்தனத்தின் அடையாளத்தை காண்பிக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல ஒரு முஃமின் தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், இது கொஞ்சம் அதிகமா பேச வேண்டிய விஷயம் என்பதனால பேசினேன். ரெண்டாவது விஷயம், இந்த குடும்ப விஷயங்கள்ல வார பிரச்சனைகள்ல நாங்க மேற்கொள்ற விடயங்கள். உங்களோட குடும்பத்தில் உங்களோட பிள்ளைகள், உங்களோட மனைவி, உங்களோட கணவன் ஏதாவது ஒரு ஒரு தப்பை செய்கிற பொழுது நான், நீங்க, நாங்க
நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள் எல்லோரும் எங்களோட தீர்மானங்களை உணர்ச்சி வசப்பட்டு அல்லது நாங்கள் திடீர்னு எங்களோட உணர்ச்சி மேலிட்டு நாங்கள் எடுக்கிற தீர்மானமாக இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக யோசித்து பக்குவமாக பேசணும், பக்குவமாக முடிவெடுக்கணும், ரொம்ப ஆவேசப்படக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்பத்தில் பிள்ளைகள்னு சொன்னால் முன்ன பின்ன இருக்கும், பேச்சுவார்த்தைகளில் நடவடிக்கைகளில் எல்லாம் இருக்கும். நாங்கள் எந்த ஒரு பிரச்சனையையும் முடித்து வைக்கத்தான் யோசிக்கணுமே தவிர, தீர்த்து வைக்கத்தான் யோசிக்கணுமே தவிர, அந்த பிரச்சனையை எடுத்து அதை புதாகரமாக்கிடக்கூடாது. நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் தான் இருக்குது, நாங்கள் யோசிக்கிற விதத்தில் தான் இருக்குது. இப்போ உதாரணமாக பாருங்க, சிலர் தீர்வை, ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வை எங்கே தேடுவாங்க தெரியுமா? ஹராத்தில் தேடுவாங்க. அதை அவங்க நினைப்பாங்க அதுதான் தீர்வுன்னு சொல்லி. நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்க இல்லைன்னா அப்படி தான் நடக்கும். உதாரணமாக பாருங்க, உங்களோட பிள்ளைகளில் யாராவது ஒரு பிள்ளைக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் வந்து ஸ்கூல்லையோ அல்லது மதரசாவிலையோ அல்லது நண்பர்களோட சேர்ந்தோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் இக்கட்டான சூழ்நிலையில் உங்களோட பிள்ளை மனசளவில் கஷ்டப்பட்டு இருக்கும். 14 வயசு புள்ள, 13 வயசு புள்ள, ஆம்பளை புள்ள, பொம்பளை புள்ள, இவங்க அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மனசளவில் காயப்பட்டிருப்பாங்க. இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களோட நெருக்கமாக இருக்கிற நண்பர்களோ, நண்பின்னா ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளை பொம்பளை, இந்த கூட்டாளிமார்கள் என்ன செய்வாங்க, அல்லது இவங்களோட தாத்தா தங்கச்சி என்ன செய்வாங்க தெரியுமா? யாராவது ஒரு இந்த உளவியல் மோட்டிவேஷன் பேசுகிற ஒரு இந்து, அதாவது வேறு மதத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் வீடியோ கிளிப் எடுத்து அதில் நல்ல ஒரு பாட்டு, மியூசிக் போகும், பாட்டு போகும், அதை எடுத்து அனுப்புகிற, இதை பாரு, உன்னால் முடியும், நீ அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லி அதை கொடுப்பாங்க. இப்போ வாப்பாமார் அப்படி தான், டீச்சர்ஸ்மாரும் அப்படி தான், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இதை பாருங்க, அவட ஸ்பீச்சை பாருங்க, இவன் நல்லா பேசுவா, அவட ஸ்பீச்சை பாருங்க, அவர் பேசுவார், இவர் பேசுவார், அனுப்புறது. இப்போ அவர் பேசுறது எதை பேசுவார் தெரியுமா? சுத்த நாத்தியத்தை பேசுவார். ரெண்டாவது பாடல், அதுக்குள்ள யாரையாவது ஒரு பாடலை கொண்டு போட்டு எடிட் பண்ணி போட்ட உடனே அது அந்த உணர்ச்சி வசப்படுறது. இதை நான் சொன்ன எமோஷனல், அதாவது உணர்ச்சி வசப்படுறது. இங்கே பக்குவமான தீர்வு இல்லை. குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை சஹாபாக்கள் எப்படி தீர்த்தாங்க, இமாம்கள் எப்படி சொன்னாங்க, இப்படி வஹியை பார்க்கறதுக்கு பதிலாக எமோஷனல் ஆகிறது. உடனே அவர் பேசுனது, இவர் பேசுனது, அங்கே என்ன நடக்குமெண்டா ஒரு பாடல், ஒரு இசை, அதே மாதிரி அவங்க பேசுகிற நாத்திய சிந்தனைகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டு இவங்க நினைப்பாங்க என்னடா இது பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. இது பிரச்சனைக்கு தீர்வு அல்ல, இது பிரச்சனையை மேலும் பிரச்சனையாக மாற்றும். அந்த புள்ள திடீரென்று ஒரு படத்தை அனுப்பி இதில் இந்த விஷயம் சொல்லப்படுது, இதை கொஞ்சம் பாருங்க. சில டீச்சர்ஸ்மார்கள் கூட, சில ஆசிரியர்கள் கூட, ஏண்டா அவங்க மார்க்கம் சார்ந்து யோசிக்கிறது இல்லை, அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மக்களை தவிர. இவங்க சொல்றது என்னன்னா, இந்த படத்தில் இப்படி ஒரு சீன் வருது, இந்த காட்சி வருது, இதை நீங்க போய் பாருங்க, பார்த்தா இதுல உங்களுக்கு தீர்வு இருக்குதுங்க, இந்த சீன்ஸை பாருங்க, இந்த காட்சியை பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. பார்க்க ஆரம்பித்தால் இந்த நடிகரின் மீது, இந்த நடிகையின் மீது, இந்த பேச்சாளர் மீது ஈர்ப்பு, பற்று, தொடர்ந்து அதே கேட்பார். இவர் பேசுகிற நாத்தியம் உள்ளத்தில் பதியும். இவர் பேசுகிற பண்டைக்கு நாங்கள் நினச்சிருக்கிறோம் என்ன, அந்த மொழிகள், அதே மாதிரி பேசுகிறவங்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உள்ள அந்த உளவியலை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எந்த மொழி பேசினாலும் அந்த மொழி சார்ந்த ஒரு கலாச்சாரம் உள்ளத்திலே நகர்த்தப்படுகிறது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இப்போ தமிழ் என்றால், சுத்த தமிழ் என்றால், அந்த தமிழோடு சம்பந்தப்பட்ட பேச்சாளர் என்றால், அவர் வேறு மதத்தில் இருக்கிறார் என்றால், அவர் பேசுகிற 10 வார்த்தையில் 2 வார்த்தை அவர்களுடைய மதம் சார்ந்ததாக இருக்கும். துரதிர்ஷ்டவசமாக பிள்ளைகளுக்கு அது பதியப்படுகிறது, அப்படியே பதிஞ்சு போயிடும். அந்த பிள்ளை நாளடைவில் அதற்கு அடிமையாகி, இப்போ எங்க பிரச்சனை, கவலை, துன்பம் என்று சொல்லி இருந்த பிள்ளை இப்போ இங்கே போய்த்து தீர்வை இதை நினைச்சு தீர்வு எடுத்து இது தீர்வுன்னு அதை நினைச்சுது. அதை கைட் பண்றவங்க சகோதரிகள், தாய்மார்கள், டீச்சர்ஸ்மார் அவங்களும் தீர்வாக கொடுத்தாங்க. கடைசி அதோட முடிவு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், இந்த பிரச்சனையை வேறொரு பிரச்சனையாக மாற்றும். இது மனசுதான் குழப்பமாயிருந்து, இப்போ ஈமான்லேயே குழப்பம் வந்துடும். பாருங்க, இந்த இதில் வந்து நான் இவ்வளோ செய்கிறேன், இவ்வளோ நல்லது செய்கிறேன், பக்குவமாக செய்கிறேன், இவ்வளோ விடயங்களெல்லாம் செஞ்சிருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு என்னுடைய கடவுள், என்னுடைய ரப்பு இப்படி ஒரு நிலைமையை தந்திருக்கிறான்னா நான் ஏன் அவனை தொழணும், நான் ஏன் அவன் வணக்கம் செய்யணும்? உண்மையிலே கடவுளை நெருங்குங்கள், கடவுள்கிட்ட கேட்டால் அவன் தருவான்னு அவர் பேசியிருப்பாரு. நான் நெருங்குறேன், தொழுகிறேன், கேட்குறேன், ஒன்றும் நடக்குது இல்லை. இப்போ அவர் அந்த ரிசல்ட்ஸ் என்ன வரும் தெரியுமா? இப்போ கடவுள் மீது சந்தேகம் வரும்.
அல்லாஹ்வின் மீது சந்தேகம் வரும், அந்த பாசையில் சொல்றேன். ரப்பின் மீது சந்தேகம் வரும், இந்த ஹதீஸ்கள் தெரிய இல்லைண்டா, இந்த ஹதீஸ்களை பத்தி நாங்க படிக்க இல்லைண்டா, ஈமான் சார்ந்து சிந்திக்க இல்லைண்டா, இதான் நடக்கும். இப்ப நாங்க என்ன செய்யணும்? பிள்ளையை கூப்பிட்டு பிள்ளைக்கு ஈமான சொல்லி கொடுக்கணும். அல்லாஹு தாலா இப்படித்தான் எங்களுக்கு சோதனைக்காக சில விஷயங்களை வச்சிருக்கிறான், நாங்க அல்லாஹ்வை நெருங்குறோமா இல்லையா, இந்த இடத்துல நாங்க எப்படி செய்ய போறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இவ்வளவு நேசிச்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இவ்வளவு நண்பர் என்று அல்லாஹு தாலா சொல்ற அளவுக்கு நேசிச்சான். அவர்கள் ஈமானோட வாழ்ந்தாங்க, இஸ்லாத்தோட வாழ்ந்தாங்க. ஆனாலும் அவர் நெருப்புக்குள்ள போறதுக்கு ஒரு சமூகம் வந்தது. அந்த நேரம் வரை நெருப்புக்குள்ள போர்ல இருந்து பாதுகாக்க இல்லை, போட்டுக்க போற அல்லாஹ் பாதுகாத்தான். அப்ப எனவே இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அவர்களுக்கு ஈமான கொடுத்து இஸ்லாத்தை கொடுத்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை தான் சொல்லி கொடுக்கணுமே தவிர, நாங்க என்ன எடுத்த உடனே லேசுக்காக அதை பாருங்க இதை பாருங்க இப்படி பாருங்க என்று சொல்லி நாங்க பிரச்சனையை வேற திசைக்கு திருப்பி விடுறோம். பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்காம, சரியான ஒரு தீர்வை கொடுக்காம நாங்க என்ன செய்யறோம் என்று சொன்னால், பிரச்சனையை இங்கால போற பிரச்சனையை இங்கால திருப்பி விடுறோம். நடக்குதா இல்லையா? இதுதான் நடக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாட்டுல இது எங்கட நான் உங்களோட நீங்க உங்களோட குடும்பம் எங்கட குடும்பம் மட்டும் இல்லை. சில மௌலைமார்களை பாருங்க, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர மௌலைமார்களும் என்ன செய்வாங்கடா, ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு ஏற்றால் போல ஒரு பாட்டை மியூசிக்கை போட்டு அவங்க குரூப்ல ஷேர் பண்ணி விடுறாங்க. இன்னைக்கு சாதாரண பார்க்குற அவங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு விடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியல என்னென்றால், இந்த பாட்டு இந்த இசை இந்த பேச்சு இவருடைய ஒருத்தர் அவர் எந்த மதத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்காம அவர் பேசுறதுல அந்த இடத்துல மட்டும் நல்லதை தூக்கி வைக்கிறோம். இப்ப பார்க்கிறவங்க 80 பேர் பார்க்குறாங்கன்றால் 100 பேர் பார்க்குறாங்கன்றால் அதுல குறைஞ்சது ஒரு 20 பேராவது அவர் யார் இந்த நல்லா பேசுறாரே அப்படின்னு சொல்லி 20 பேராவது அவரை பத்தி அவருடைய பேச்சுக்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இவர் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக வைத்த ஒரு 5 நிமிஷ காணொளியினால் 2 நிமிஷ காணொளியினால் அவருடைய நாத்தியத்துக்கும் அவர் பேசுகிற மதத்துக்கும் சார்பாக பல பேரை திருப்புகிற நிலை வருது. காரணம் என்ன? உணர்ச்சி வசப்படுறது, அறிவார்ந்து சிந்திக்க இல்லை. மார்க்கம் இப்படி சொல்லுது, ரசூலுல்லாஹ்வோட சீராவை படிங்க, குர்ஆனை படிங்க, ஹதீஸை படிங்க, ரசூலுல்லாஹ்வோட சீராவை படிங்க. நீங்க அறிவு சார்ந்து, அதுக்கு நேரம் எடுக்கும், அதை கொஞ்சம் கஷ்டம்தான், அதை ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான். ஆனால் நீங்க அதுக்குத்தான் வழிகாட்டணுமே தவிர உடனே உள்ளம் சொல்லுது, நஃப்ஸ் சொல்லுது, ரைட் திசையை திருப்பி விடுறது சாதாரணமாக நடக்குது, சர்வசாதாரணமாக நடக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் பிள்ளைகள்கிட்ட ஒரு ஒழுக்க சீர்கேடு நடக்குதா, இப்போ நாங்கள் என்ன அன்பா கூப்பிட்டு மார்க்கத்தை சொல்லி ரசூலுல்லாஹ்வோட வரலாறை சொல்லி ஹதீஜா நாயி ஆயிஷா நாயி இவங்களோட வரலாறை சொல்லி நாங்கள் ஒரு ஆயிஷா நாய் ரலியல்லாஹு அன்ஹாக்கு வாழ்க்கையில் நடக்காத கஷ்டமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பம் மக்கா மதீனாவில் உள்ள எல்லா மனிதர்களும் ஆயிஷா நாயோட ஒரு கட்டத்தில் என்ன பேச்சுவார்த்தையை குறைச்சு கொள்றாங்க, பேசாம இருக்கிறாங்க. என்ன நடந்தது? இப்போ ரசூல் கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் பாருங்க, அடுத்தவங்களுக்கு கஷ்டமாயிருக்கு சொல்ற விஷயம், யாரை சத்தம் போட்டால் பிள்ளைகளை கொஞ்சம் அப்புறப்படுத்துங்க, ஏன்னா மக்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. ஹைர், இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதீனாவில் இருக்கிற நேரம் அவர்கள் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக மதீனா முழுக்க பரவுது. இப்போ உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்திருக்கும் மனசு? ஆயிஷா நாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க ஒரு தவறை செய்யவே இல்லை, ஆனால் அந்த தவறு அப்படி செய்ததாக பரப்பி விடப்படுகிறது. ஆயிஷா நாயோட மனசு கஷ்டம், எப்படி கஷ்டம்? இப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா நாய் என்ன ஒரு சினிமா பாட்டை எடுத்து சோக பாட்டை எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்களா? அல்லா இடத்துல கெஞ்சி கதர்னாங்க, அல்லா இடத்துல மன்றாடுங்க, கேளுங்க. ஒரு பிரச்சனை வருதா, உங்களுக்கு துன்பம் வருதா, ஒரு துயரம் வருதா, ஒரு நோவினை வருதா, உள்ளத்துக்கு கஷ்டம் வருதா, இப்ப நாங்க ஹராத்துல சோகப்பாட்டுல அல்லது ஒரு சினிமாவுல அல்லது தேவையில்லாத விடயங்கள் அல்லாஹ் தீர்வை வைக்கவில்லை. ஹராத்துல நிம்மதி இல்லை, நாங்க அப்படி போகக்கூடாது. அல்லாவோட பேசுங்க, கெஞ்சுங்க, கதருங்க, அல்லாவோட தொடர்பாங்க. இதுதான் உள்ளம் பலமாகும், உங்களோட தீர்மானங்கள் பக்குவமாகும். ஆயிஷா ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க, அல்லாஹ்ட்டையே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை இப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது பேச்சை குறைச்சாங்களே தவிர ஏதாவது திட்டுனாங்களா, ஏசுனாங்களா? பெரிய உதாகரமா அவன் செயல்பட்டாங்களா? இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை குறைச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா வஹை வரும் வரைக்கும் பார்த்தாங்க, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவுல காட்டப்படும் அல்லது ஏதாவது ஒரு முடிவு வருந்தானே இதுக்கு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் நடந்தாங்க. இந்த நேரத்தில் தான் ஆயிஷா நாயுடைய எண்ணமெல்லாம் எப்படி இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களோட தாய்மார்கள், உம்முல் முஃமினீன் மிகச்சிறந்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்புக்குரியவர்கள். இப்படியெல்லாம் இருக்கிற பொழுது அவங்களோட எண்ணமெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது கனவை அல்லாஹ் காட்டி நான் நிரபராதி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா காட்டுவான் என்று தான் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை துண்டிக்க இல்லை. இங்கே பாருங்க, இதுதான் பலமான உள்ளம், பக்குவமான தீர்வு. உடனே வந்து நான் இப்படி ப்ரூஃப் பண்ண வரவே இல்லை. ஆயிஷா நாய் அவங்க அப்படி செய்யவே இல்லை. ரசூலுல்லாவும் அப்படி எதிர்த்து ஏச இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெயிட் பண்ணாங்க, பொறுத்தாங்க. ஆயிஷா நாய் அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ் கனவின் மூலமாக காட்டுவான் அப்படின்னு. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான்? இதுதான் தீர்மானம், இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற முடிவு. ஆயிஷா நாயுடைய முடிவு அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துவான், அல்லாஹ் கனவுல காட்டுவான், நோமலா எப்படியா தெளிவுபடுத்துவான் அப்படிதான் நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல 10 வசனங்களை இறக்கி ஆயிஷா பத்தினி உத்தமின்னு அல்லாஹ் நிரூபிக்கிறான். அப்ப அடையாளம் என்ன? கியாமத்தினால் வரை நாங்க குர்ஆனை எடுத்து ஓதுனா எந்த ஒரு முஃமினும் ஆயிஷா பத்தினி உத்தமின்னு சொல்லாம குர்ஆனை மூட இயலாது. நீங்க குர்ஆனை ஓதி முடிச்சேன்டா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் அதுல 10 வசனம் ஆயிஷா நாய் உத்தமி பத்தினின்னு சொல்லாம நான் குர்ஆனை மூட இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஆக்குனான். இதுதான் தீர்மானங்கள் எடுக்கிற பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடாது, முடிவுகள் எடுக்கிற பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடாது. என்ன பிள்ளையா மனைவியா தவறு செய்கிறாங்களா உடனே கதறது பேசுறது டென்ஷன் ஆகிறது, நான் நண்பர்களை கூப்பிடுறது, அவரை கூப்பிடுறது, இவரை கூப்பிடுறது. கொஞ்சம் பொறுமையாயிருங்க, யோசிங்க, சிந்திங்க, 2 ரக்காத் தொழுங்க, இஸ்திகாரா செய்யுங்க. யா அல்லாஹ் நான் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாது, நீ எனக்கு சொல்லி யா அல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேளுங்க. அதுக்கு பிறகு பாருங்க அது எப்படி முடிவெடுக்கணும். ரைட், இப்போ நாங்கள் இந்த விஷயத்தை கேட்டால் இதுக்கு ஆலோசனை தருவார்கள். பிரச்சனையை இன்னும் தூண்டி விடாம ஆலோசனை தருவாங்க. முதிர்ச்சியான பக்குவமானவங்களை தொடர்பு கொண்டு ஒரு ஆலோசனையை பெற்று இப்ப இந்த புள்ள இப்படி நடக்குது, என்ன செய்யலாம்? என்னுடைய மனைவி இப்படி செய்கிறார், என்ன செய்யலாம்? என்னுடைய கணவன் இப்படி இருக்கிறார், என்ன செய்யலாம்? என்னுடைய குடும்பத்தில் இந்த வாப்பா அப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யலாம்? இப்ப நாங்க என்ன செய்யறது? திடீர்னு டென்ஷன் ஆகுறது, திடீர்னு அங்க போறது இங்க போறது, திடீர்னு பே பிடிச்சிது பிசாசு பிடிச்சி அப்படிலாம் மார்க்கத்தில் இல்லை. வார்த்தைகள் அவங்க சொல்றது, அந்த இது பிடிச்சிருச்சு, இப்படி வந்துருச்சு, அங்கிட்டு வந்து சைத்தான் கோளாரா, அப்படி இப்படி ஃபுல் டென்ஷன் ஆயிடும். இப்படி இல்லை, ரொம்ப கூலா அமைதியா நாங்கள் என்ன செய்யணும்? ரைட், இப்பதான் நான் யார்? அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹ் மினல் முஃமினித் தஈஃப் என்றால் நான் இப்ப என்ற இடத்துல நான் புத்தியை தெளிவா பயன்படுத்தணும், என் உள்ளத்தை பக்குவமா பயன்படுத்தணும். இப்ப நாங்க முடிவெடுக்கணும். ரைட், அல்லாஹ்வோட பேசணும், அல்லாஹ் இடத்துல ஒப்படைக்கணும். ஹை, அதுக்கு பிறகு மேலதிகமா என்ன செய்யணுமோ நிதானமா கொண்டு போகணும். பிரச்சனைய வேறு பக்கங்கள்ல திசை திருப்பாமல் தீர்வையும் முடிவையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். மூன்றாவது, அடுத்த பகுதியில் லேசா சுருக்கமாகத்தான் இருக்கும், தான் தன்னுடைய குடும்பம். இந்த ரெண்டும் தான் முக்கியமான விஷயம். அடுத்தது பாருங்க, நண்பர்கள். இப்ப நண்பர்களை பொறுத்தவரையில் நண்பர்கள், நல்ல நண்பர்களை நம்ம தெரிவு செய்யணும், நல்ல நண்பர்களோட இருக்கணும், நம்மளை மறுமைக்கு ஆசை ஊட்டுகிற நல்ல மனிதர்கள் நண்பர்களோடு இருக்கணும். இப்போ நாங்கள் எங்கள் நண்பர்களோட சில நேரங்களில் முரண்பாடுகள் வரும். சில நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்வேன், அவர் ஒரு கருத்தை சொல்வார், முரண்பாடுகள் வரும். இந்த நேரத்தில் தான் நாங்கள் எங்களோட பக்குவத்தை காட்டணும். இப்போ நாங்கள் சில பொழுது எங்களோட கருத்துக்களில் சில முரண்பாடுகள் வரும். நான் ஒரு விஷயத்தை பேசுவேன், என் நண்பர் ஒரு விஷயத்தை பேசுவார். நாங்கள் ரொம்ப நெருக்கமான நல்ல நண்பர்கள் தான், தோழர்கள் தான். இப்போ கருத்து முரண்பாடு ஏற்பட்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இப்போ வஹையை பார்க்கணும். இந்த எங்களோட உணர்ச்சி வசப்படுற இந்த விடயங்களை தாண்டி வஹையில் என்ன சொல்லப்பட்டீங்க? ரசூலா என்ன சொன்னாங்க? கோவங்கள் பிரச்சனைகள் வரும், 3 நாளைக்கு மேலே யாரும் யாரையும் பாய்ச்சிருக்க கூடாது, ஹலால் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நான் உன்னோட இதுக்கு பிறகு சின்ன பிரச்சனை தான், நல்லா தோண்டி துருவி பார்த்தா சின்ன ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு பல மாதம் பல வருடம் பேசாமல் இருக்கும். அது குடும்ப உறவுகள்லையும் அந்த பிரிவுகள் வரும், நண்பர்களுக்குள்ள பிரிவு வரும், லேசா ஒரு சின்ன விஷயத்துக்காக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பகையில், இந்த விரோதத்தில், இந்த குரோதத்தில் நிம்மதி உள்ளதுக்கு இருக்காது. சரி, நான் நேற்று பேசினேன், நீங்கள் நினைப்பீங்க என்ன தெரியுமா? நான் அவன் வந்து என்கிட்ட வரணும் பேசுறதுக்கு, அது வரைக்கும் நான் அவன் பக்கம் போக மாட்டேன். உண்மையிலேயே யார் ஒரு மனிதன் மன்னிச்சு விட்டு கொடுத்து போறானோ அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் ரசூலா சொன்னாங்க. யார் சலாத்தை கொண்டு முந்துவாரோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். அப்ப இந்த இடத்துல எங்கட உணர்ச்சி வசப்படுற இந்த உணர்வுகள் என்ன சொல்லும் என்று சொன்னால், உணர்ச்சிகள் என்ன சொல்லும் என்றால், நீ போவாத உண்ட கௌரவத்தை, உண்ட இமேஜை நீ பாதுகாத்துக்கொள். இஸ்லாம் சொல்லுது என்ன? வஹை சொல்லுது என்ன?
நான் போவேன், சலாம் சொல்லுவேன், நான் அவனோட நல்ல முறையில் பேசுவேன். அப்படி இருக்கிறதான் வகை சொல்லுது. ஏதாவது உங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் முரண்பாடு வந்துட்டு இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், இதுஃபா பில்லத்தி ஹசன், நல்லதை கொண்டு தடுங்க. நல்லதை கொண்டு தடுக்கிறேன்னா என்ன? நான் பேச மாட்டேன், அவனோட இது போற அவனோட பக்கம் வீட்டு பக்கம் போக மாட்டேன், அவனோட கதைக்க மாட்டேன். இது நாங்கள் உணர்ச்சி வசப்படுறது, இது பலவீனம். நாங்கள் இதை பலம் நினைச்சிருக்கிறோம். பாருங்க, அவனுக்கு எவ்வளவு ப்ரோசம் தெரியுமா? 2 வருஷமா பேச இல்லை, அவன் சரியான ஸ்ட்ராங்கான ஆள். 2 வருஷமா அந்த தைரியத்துல, குரோதத்துல, பகைமையில இருக்கிறார். எனவே அவர் நல்ல ஸ்ட்ராங்கான ஆள்னு சொல்லுவோம். இதுதான் பலவீனம். ஏன்னா சைத்தான் உங்களை வச்சு நல்லா விளையாடுறான். பலமான உள்ளம் என்ன? ரைட், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னோட முதல்ல பேசுவேன், நான் உனக்கு சலாம் சொல்லுவேன். இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், நல்லதை கொண்டு நீங்க தடுங்க. ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம். யாருக்கும் உங்களுக்கும் இடையே குரோதம் இருந்ததோ அவர்கள் உங்களிட உற்ற நண்பர்களாக மாறுவாங்க, உற்ற நண்பர்களாகி விடுவாங்க. நான் உன்னை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன், நீ இவ்வளவு பணிவான மனுஷனா, நான் உன்னை எப்படி நான் நேற்று பேசினேன், நீ என்கிட்ட இவ்வளவு அன்பா பேசுறிய என்று சொல்லி அவன் உள்ளத்துல ஒரு கவலையை, உள்ளத்துல உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி மேலும் உங்கள் மீது அன்பு செய்ய வைக்கிற, நல்ல முறையில் தடுக்கிற பக்குவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இது குர்ஆன் சொல்லுது. இது அவர் மூமினுடைய பார்வை. நான் என்ன சொல்றது, ஏன்ற நஃப்ஸ், நான் நினைக்கிற மாதிரி தான் செய்வேன், அவனோட பேச மாட்டேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாங்கள் கடுமையாக இருக்கிறோம், நாங்கள் யோசிக்கிறோம். எனவே உண்மையான மூமின் அந்த இடத்துல பலமாயிருப்பான். எதுல? வஹ்யை பின்பற்றுவதில் உள்ளத்தை பலமா வச்சு கொள்வான். எங்கட உணர்ச்சிகளை பின்பற்றுவதில் உள்ளத்தை பலமா வச்சுக்க மாட்டான். உணர்ச்சிகளை பின்பற்ற விஷயத்துல அவன் பலவீனமாக இருக்கலாம், ஆனா வஹ்யை பின்பற்ற விஷயத்துல அவன் பலமாக இருப்பான். அப்ப முடிவுகள் பக்குவமாக இருக்கும், முடிவுகள் தீர்மானங்கள் மிக நிதானமானதாக எடுக்கப்பட்டதாக, முடிவுகள் மிக மிக ஒரு தெளிவானதாக இருக்கும். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்றுதான் ஊர்ல சில விஷயங்கள் நடக்கும், எங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கும். சில விடயங்களை எல்லாத்துக்கும் கருத்து சொல்லி, எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டு, எல்லாத்தையும் விமர்சிக்கிட்டு இருந்தோம் என்று சொன்னால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது எங்களோட உள்ளத்தில பலம். அவர் கட்சானால் பலமானால் எதையுமே சுட்டி காட்டுவார், எதையும் கேட்டுவாரு, உடனே கேட்பாரு. இது பலம் நினைச்சிருக்கிறீங்களா? பிரச்சனை இருக்கும் ஒரு ஒரு இமாமோட, ஒரு மோதினோட. இப்போ ஏதாவது அவருக்கு முன்ன பின்ன இருந்தால் யார்கிட்ட எதை எப்படி சொல்லணுமோ, தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட இந்த விஷயம் இருக்குது, கொஞ்சம் இப்படி செய்யுங்க, அல்லாஹ்வுக்காண்டி நசிஹத் பண்ணுறேன் அப்படின்ட்டு தனிப்பட்ட முறை சொல்லணும். அதை எழும்பி பார்த்தீங்களா அப்படியா 4 பேருக்கு ஒன்று கத்துன உடனே 4 பேர் அவர்களை மாறி இருக்கிற முட்டாள்கள் என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ தைரியமானால் எல்லாருக்கும் முன்னு கேட்குறாரு அப்படின்ட்டு. அன்புக்குரிய அவர்களே, இது பிரச்சனையை பெருசுபடுத்துமே தவிர இது பக்குவமற்ற பலவீனமான உள்ளத்தில இருந்து வார தீர்வே தவிர இது தீர்வு அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் கேட்டாரு, மத்தசா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க, பேரை சொல்லி முஹம்மத் மத்தசா, கியாமத்தினால இப்போ. ரசூல்லா என்னமோ நன்மை செஞ்சு மூத்தா போன சொர்க்கம் போகிற மாதிரி கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. ரசூல்லா உடனே ரிப்பீட் கேள்வி என்ன கேட்டாங்க தெரியுமா? திருப்பி என்ன கேட்டாங்க? நீங்கள் அதுக்கு என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறீங்க? அடே நம்ம என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கோம்? யோசிக்க ஆரம்பித்தார், சிந்திக்க ஆரம்பிச்சார். அவருடைய பதில் இன்னும் அது முதிர்ச்சி ஆகும். அப்போ எனவே இங்கே தான் புரிஞ்சு கொள்ளணும் அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு விடயம் நடந்தாலும் ரசூலா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அதே மாதிரி தான் ஒரு மனிதன், அது தெரியாத ஒரு மனிதர். அப்போ எனவே ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொல்ற பொழுது யார்கிட்ட எதை சொல்லணும், யார்கிட்ட எதை சொன்னால் பிரச்சனை தீரும் என்பதில் தான் நாங்கள் தெளிவாக எங்களுடைய தீர்மானங்களை அமைச்சுக்கொள்ளணுமே தவிர, நாங்கள் சும்மா எனக்கு பலம் இருக்குது என்பதற்காக வேண்டி, என் உடம்புல கட்ஸ் இருக்கு என்பதனால, என்னோட 4 பேர் சேர்ந்திருக்கிறாங்க என்பதனால, சும்மா 4 பேர் சும்மா ஏதோ பேசணும் விமர்சிக்கணும் என்பதற்காக வேண்டி இப்படி பேசுவது என்பது பலம் அல்ல, அது பலவீனம். முடிவு பக்குவமானதல்ல, பக்குவமற்ற முடிவு. அதே மாதிரி இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள், நான் ஆரம்பத்தில் அதை சொன்னேன். உலகத்தில் சில விடயங்கள் நடக்கும், உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காம இருக்கும். இந்த நாட்டில் அது நடக்குது, அந்த நாட்டில் அப்படி நடக்குது. ஒவ்வொரு நாடுகள் அதில் பல விஷயங்கள் இன்றைக்கு ஒன்று நடக்கும், நாளைக்கு ஒன்று நடக்கும், கியாமத்து நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். நாட்டில் ஒவ்வொரு விஷயம் நடந்து, அரசியல் ரீதியா, ஆன்மீக ரீதியா, கல்வி ரீதியா, பொருளாதார ரீதியா எல்லாம். இதில் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டாம், இதில் யார் அந்த துறையில் இருக்கிறாங்களோ அவங்க அதை பேசுவாங்க, அவங்களுக்கு ஆய்வு செஞ்சு அவங்க எதை பேசணுமோ அதை பேசுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தில் எல்லாரும் கருத்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பலமான ஒருவர் வாயை பக்குவமாக பாதுகாத்துக் கொள்வார். நீங்கள் என்ன அதை அந்த நாட்டை பற்றி பேசுறீல்ல, நீங்கள் எந்த நாட்டை பற்றி பேசுறீல்ல, நீங்கள் அதை பற்றி பேசுறீல்ல, நீங்கள் எதை பற்றி பேசுறீல்ல அப்படின்னு கேட்பாங்க. ஒருவர் மௌலவி பயான் பண்டார் என்பதற்காக வேண்டி அவர் எல்லா தலைப்பையும் பேசுகின்ற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு பண்ணுக்கும் கலைக்கும் அதுக்குன்னு ஆட்கள் இருக்கிறாங்க. ஹதீஸுக்கு அதுக்குரியவர்கள், ஃபிக்ஹுக்கு அதுக்குரியவர்கள்,
இஸ்லாமிய வரலாறுக்கு அதுக்குரியவர்கள். அவங்க பேசுவாங்க, அதை பற்றி விளங்கப்படுத்துவாங்க, மக்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. இப்ப எல்லாரும் ஒரு ஃபிக்ஹ் மஸலா வந்துட்டால் எல்லாரும் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஹதீஸ் வந்துட்டா எல்லாரும் எல்லாத்தையும் பேசுவாங்க. அப்படி எனக்கு தெரியாத ஒன்றை, தேவையில்லாத விஷயத்தை நாங்க உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் நாங்க பேசணுமா இருந்தால் அதுல இப்ப நாங்க பேசுற பொழுது நாங்க என்ன நினைப்போம் தெரியுமா? எனக்கு இதுல அறிவிருக்கு நம்ம நினைச்சிட்டு பேசுவோம். ஆனால் அது முதிர்ச்சியற்ற தன்மை. அதை நாங்க புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே இந்த இடத்துல நாங்க எப்படி யோசிக்கணும் தெரியுமா? எனக்கு இதுல பேசுறதுனால எனக்கு என்ன பலன், உம்மத்துக்கு என்ன பலன்? சிலர் சும்மா 18 மணித்தியாலும் பேசியிருப்பார், 20 மணித்தியாலும் பேசியிருப்பார், 30 மணித்தியாலும் பேசியிருப்பார். ஆனா அதுல எந்த பலனும் இருக்காது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முதிர்ச்சியான மனிதன், ஒரு பக்குவமான மனிதன், உள்ளத்தை பலமா வச்சிருக்கிற மனிதன் வாயை மூடி மௌனமாக இருக்கும் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தில் அவர் கருத்தே சொல்லவில்லை, இந்த விஷயத்தில் அவர் பேசவே இல்லை. அப்ப ஏன் பேசவில்லை? தெரியாம இல்லை. இந்த இடத்துல பேசி பிரயோசனம் இல்லை. இந்த சப்ஜெக்ட் உலகத்துல நடக்குதா, யாரும் எப்படியும் பேசட்டும், ஆனா எனக்கு பேச வேண்டிய தேவையே இல்லை. எனவே எல்லா இடங்கள்லையும் எல்லா கருத்துக்களையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மூமின் கவியாக இருக்கிற மனிதன் இந்த இடத்துல பேச நிர்பந்திக்கப்பட்டாலும் இது தேவையில்லை என்பதனால் தனது உள்ளத்தை அடக்கி கொண்டிருக்கிறானே, அவன் கவியான மூமின். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு மூமின் அவனுடைய உள்ளத்தை பலமாக வச்சுக் கொள்ளணும். அப்பதான் தீர்மானங்கள் பக்குவமாக அமையும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு மூமின், கவியான மூமின், பலமான மூமின், பலவீனமான மூமினை விட சிறந்தவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் என்னண்டா, அவனுடைய ஆன்மாவோடு உள்ளத்தோடு அவன் பலமாக நடந்து கொள்வான், குடும்பத்தோடு அதில் அவன் பலமாக நடந்து கொள்வான், உள்ளத்தை பலமாக வச்சுக்கொள்வான், தீர்மானங்களை பக்குவமாக வச்சுக்கொள்வான். அதே மாதிரி நண்பர்களோடு அவன் பக்குவமாக நடந்து கொள்வான், அதே மாதிரி ஊரோடு அவன் பக்குவமாக நடந்து கொள்வான், உலகத்தோடும் அவன் பக்குவமாக நடந்து கொள்வான். இப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் அல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியவன், அல்லாஹுக்கு மிக அன்புக்குரியவன், அதே மாதிரி மிக சிறந்தவன் என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா கட்டங்களிலும் உணர்ச்சி வசப்படுவது, ஆவேசப்படுவது, ஆக்ரோஷப்படுவதிலே வெற்றி இல்லை. எந்த இடத்துல எப்படி நிதானமாக பக்குவமாக சிந்தித்து செயல்பட வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதில் தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் வெற்றி தங்கி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட நல்ல பலமான உள்ளத்தை கொண்ட பக்குவமான தீர்மானங்களை மேற்கொள்ளுகிற மூமின்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.